வணக்கம். இப்போ நம்ம அந்த போர்ட்டபிளாக வந்து மினி ஸ்ப்ரேயர் நம்ம ஆட் போட்டிருந்தோம். இப்போ ஒரு கஸ்டமருக்கு நம்ம புக்கிங் பண்ண போகிறோம். அதை அவங்களுக்கு செக் பண்ணி அனுப்புறதுக்கு முன்னாடி அது வீடியோவாக நம்ம எடுத்து உங்களுக்கும் அதை காட்டுறதுக்காக இந்த வீடியோ நம்ம எடுத்துருக்கோம். இப்போ இதுமாரி பார்ட்ஸ் இருக்கும். இது வந்து மோட்டார் பம்பு கிட்டு, சார்ஜிங் ஒயரிங் கிட்டு, இதுதான் அந்த கன். இது செக்ஷன் ஓஸு, இது நாசில். இப்போ வந்து நார்மலாக இதுமாதிரி பாக்ஸ்லேருந்து பிரித்து எடுத்துகிட்டு சார்ஜிங் போடுறது வந்து அந்த இடத்துல ஒரு பின் இருக்கும். செல்லோட சார்ஜர் தான், செல்லில் சீட்டை போடுறீங்களா அந்த சார்ஜர் போட்டிங்கன்னா அந்தமாரி ரெட் கலரில் எரியும், லைட் எரியும். ஏறும்போது ரெட்டு, க்ரீனோ அல்லது ப்ளூ கலர் மாறிடும் ஃபுல்லாக ஆனிச்சுன்னா. இதை எடுத்துகிட்டு இப்போ இதில் வந்து 2 சைடு இருக்கும். இந்த பட்டன் சைடு இந்த நாசியில் மாட்டணும். இந்த லேண்ட்ஸை மாட்டிட்டு இதுக்கு மேலே இந்த நாசில் இருக்கும். இந்த நாசில் இதில் மாட்டணும். இதை டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது எக்ஸ்டென்ஷன் டைப்பு. இந்த நெட்டை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீட்டி மாற்றிக்கலாம். அது இதையும் டைட் பண்ணிவிட்டு இந்த அடிப்பக்கத்தில் இந்த ஓஸ் அப்படி மாட்டணும். அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம கெமிக்கலோ இல்லை தண்ணியோ ஏதோ பக்கெட்டோ எதில் வேணாலும் இந்த ஓஸை தூக்கி நீங்கள் போட்டுற வேண்டியதான். இந்த ஃபில்ட்ரு மட்டும் இருக்கும். இதை தூக்கி நீங்கள் உள்ளே போட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்ப்ரே ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், பாஸ் பண்ணிக்கலாம். நம்ம சாம்பிளுக்கு சும்மா குடத்தில் ஓஸை போட்டிருக்கோம். போட்டுட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் போதும். அவ்வளோதான், பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நிமிஷத்தில் கீழே இருந்து அந்த தண்ணியை செக்ஷன் பண்ணி அதுமாரி மேலே வரும். வந்து ஸ்ப்ரே ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. அவ்வளோதான், தெரியுதுங்களா ஸ்ப்ரே ஆகிறது? இதில் ரொம்ப மைல்டாக திருநீங்கன்னா லாங் இப்படி போகிறது ஊசி மாதிரி போகும், தெரியுதுங்களா? ரொம்ப திருநீங்கன்னா இந்த பித்தளை விழுந்துடும், தெரியுங்களா? இப்போ நம்ம ஆப்போசிட் போகுது கரையில் காட்டு ரோட்டுக்கு அந்த பக்கம், தெரியுதுங்களா? இது வந்து ஷார்ப்பாக போகிறதுனால ஸ்ப்ரே பண்ணணுச்சுன்னா இந்த மாதிரி இதே அப்படியே லைட்டாக திருநீங்கன்னா ஸ்ப்ரே ஆகும். தரையில் அடித்து காட்டுறேன் பாருங்கள், அப்படியே தரையில் காட்டுறேன். சின்ன ஏரியா தோட்டம், வீட்டில் ஒரு புள்ளி இருக்குது, காய்கறி போட்டுருக்கோம், இல்லை மாடி தோட்டம், அதுக்கு வந்து தண்ணியோ இல்லை மருந்தோ அடிக்கணுன்னா இந்தமாரி இது சின்னதாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சார்ஜ் போட்டிங்கன்னா ஒரு 1 hour ரன் ஆகும் இந்த பேட்ரி. இது வந்து வாரண்டி கேரண்டி வராது, முன்னாடியே சொல்லிடுறோம். பட் ஆனால் உங்கள் அந்த ப்ரைஸுக்குள்ள வேல்யூக்கும் இது நல்லா வேலை செய்யும். அவ்வளோ சீக்கிரம்லாம் இது வீணாக போகாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி 6 month மேலே ஆகுது கொடுத்து, இன்னும் கம்ப்ளைண்ட்லாம் நல்லா இருக்குது. தேவைப்படுற நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். உழவனாக்குற ஏஜென்சி, திருவாரூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில், பேபி டாக்கீஸ் ரோட். கான்டாக்ட் நம்பர் 9600553834. நன்றி.